என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவ மனிதன் இரத்த சாட்சியாக இந்த உலகத்தில் மறித்து விட்டார். அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளும் மனவேதனையும் நிச்சயம் அதை நம்மால் சரி செய்யவே முடியாது. ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கிறது. கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மறித்த இந்த மனிதனுடைய இரத்தம் நிச்சயம் இந்த உலகத்தில் பேசும். மறுக்க முடியாத உண்மை. இந்த குடும்பத்திற்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுபோன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அநேக தெய்வ மனிதர்கள் இரத்த சாட்சியாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வரும்பொழுது நிச்சயம் அவரோடு கூட அனைத்து தெய்வ மனிதர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்களுக்காக, குடும்பத்திற்காக நாம் அனைவரும் ஜெபித்து கொள்ளலாமே. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். చెప్పేది నేను ఇప్పుడు చెప్పేది జాగ్రత్తగా వినండి. నేను మార్నింగ్ 1:30కి నేను వచ్చాను. 1:30కి నేను వచ్చిన తర్వాత అక్కడే బయట నిల్చున్నాను. ఇంట్లో నేను నిలబడ్డాను. మీతో పాటు నిల్చున్నాను ఒక అరగంట. ప్రవీణ్ గారు అంటే నాకు తెలియదు. పగడాల ప్రవీణ్ అంటే